dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. திருகோணமலை மூதூர் தனியார் பஸ் சாரதிகள் இன்று பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். திருகோணமலை மூதூரூடாக சேவையில் ஈடுபடும் பஸ்கள் கிண்ணியா ஆலங்கேணி ஊடாக செல்ல வேண்டும் என உத்தரவிடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் ஊடாக சேவையில் ஈடுபடும் பஸ்கள் கிண்ணியா ஆலங்கேணி ஊடாக செல்ல வேண்டும் என கிழக்கு மாகாண சபையின் போக்குவரத்து பிரிவு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிண்ணியா பழைய வைத்தியசாலை சந்தியில் பஸ்களை நிறுத்தி இவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆலங்கேணி வீதி போக்குவரத்துக்கு உகந்தது அல்லவெனவும் 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே செல்ல வேண்டும் எனவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த ரோட்ல எங்களை ஓடலாம், அந்த ரோட் எல்லாம் சரி கட்ட முடியல. நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப மகான் சபையில வந்து எங்களுக்கு சொல்றாங்க ஆலங்கேணி ரோட்டை ஓடுங்க சொல்லி. சரியா? அந்த ரோட்டை ஒழுங்கு, அந்த ரோட்டை பஸ் ரோட இல்லாது. சரியா? இவ்வளவு காலம் நம்ம ஓடு கிண்ணியா உள்ளுக்கு வந்து புவா சந்தியால் திருப்பி போட்டு வந்த ரோட் தானே. நம்மளுக்கு தேவையில்லாம இப்ப உள்ளுக்கால போட்டு அதுக்கு போறதுக்கு டைம் கொடுத்துருக்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்கு. இப்ப அந்த ஒழுங்கையில போனா 2.5 மந்த் போகும் போறதுக்கு, இல்ல 2 மந்த் போகும். அப்படி போனா இந்த மக்கள் விருப்பம் படுமா? எங்களோட போறதுக்கு விருப்பப்படாது. பஸ் சாரதிகள் ஒன்று கூடிய இடத்திற்கு கிண்ணியா பிரதேச சபை தலைவர் SLM ஜவாதுல்லா வருகை தந்தார். அவர்களுடைய பிரச்சனை முன்வைத்த போது நான் அவர்களும் கேட்டுக்கொண்டேன், தற்சமயம் அதாவது 2 பஸ், அதாவது ஒரு 15 நிமிடங்களுக்கு ஒரு பஸ் செல்கின்ற அந்த பஸ்ஸில் 2 பஸ்களுக்கு ஒரு பஸ் வீதம் செல்லுமாறு கேட்டுக்கொண்டு சனிக்கிழமை இடையிலே இவர்களோடு பேச்சுவார்த்தை வைத்து இதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வை வழங்குவதாக கிண்ணியா பிரதேச சபை தலைவர் உறுதி வழங்கியதை அடுத்து பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது.